ஹலோ கிரியேட்டர்ஸ், ஒரு ஃபோட்டோவை ப்ரொஃபஷனல் லுக்கு கொண்டு வர ஃபோட்டோஷாப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுற டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா அது கேமரா ரா ஃபில்டர் தான். இந்த ஒரு டூலை மட்டும் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போஸ் கரெக்ஷன் பண்ணுறது, கலர் கரெக்ஷன் பண்ணுறது, ஸ்கின் டோனு, ஷார்ப்னஸ்ஸு, நாய்ஸ் ரிடக்ஷனு, சினிமாட்டிக் லுக்கு எல்லாமே ஒரே இடத்துல செய்ய முடியும். இந்த வீடியோவை பிகினர்லேருந்து ப்ரோ லெவல் வர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நான் ராஜா முகமது ஃப்ரம் அரிஃப் கிரியேஷன்ஸ். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? சரி, கேமரா ரா ஃபில்டரை எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபில்டரில் கேமரா ரா அப்படின்றோம். இது ஷார்ட்கட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஏ. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடிட்டில், அதாவது மேனுவலாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்படின்றோம். இந்த ஆட்டோ நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே கலர் ஃபில்டர் பண்ணி நம்ம கொஞ்சம் காட்டும். ஆனால் அது அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸு அதெல்லாம் பிரைட்டாக இல்லை. ஸோ நம்ம எடுத்துகிட்டு நம்ம மேனுவலாக நம்ம பண்ணணும். அதேமாதிரி பக்கத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு, அதாவது BNW அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம இமேஜை அப்படியே விண்டேஜ் ஸ்டைலில் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாற்றி நம்ம இப்போ கலரில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எடிட்டில் மேனுவலாக ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் அப்படின்றோம். அதில் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இமேஜோட டோன் டெம்பரேச்சர் நம்ம கூட்ட நல்லா வார்மான கலரிங் நம்ம போகிறோம். அதே நம்ம குறைச்சிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு அது அப்படியே கோல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கூட்டிக்கணும். இது எல்லாமே நம்ம இமேஜை பொறுத்தது தான். நம்ம இவ்வளோ தான் வைக்கணும் அவ்வளோதான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. நம்ம இமேஜுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நமக்கு வச்சுக்கிட்டா போதும். நமக்கே தெரியும். இப்போ இங்கே இந்த இமேஜ் இருக்குது, இதை கொஞ்சம் ஜூம் பண்ணணும்னா கண்ட்ரோல்++ சிம்பிள் அமுக்குனீங்கன்னா நமக்கு ஜூம் ஆகும். தெரியுதுங்களா? ஆக்சுவலாக இது நான் கொடைக்கானல் போனப்போ எடுத்த இமேஜ். இது DSLRலாம் எடுத்தோம். ஆனால் ஃபோக்கஸ் இல்லாமல் கொஞ்சம் பிளராக லைட்டிங் கரெக்டாக இல்லாமல் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை இப்போ சினிமாட்டிக் கலருக்கு மாற்ற போகிறோம். இப்போ வாங்கிட்டோம்னு நான் இவ்வளோ +25 வச்சுருக்கேன். அதே மாதிரி டின்ட்டும் அதே போல் தான். இப்போ நான் +8 வச்சுருக்கேன். எக்ஸ்போசர் இதுவும் நம்ம இமேஜுக்கு உண்டான லைட்டிங்கை பெட்டராக காட்டணும். தெரியுதுங்களா? நம்ம ஃபேஸ்லாம் எவ்வளோ லைட்டிங் வருதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? கண்ட்ரோல்- கொடுத்தோம்னா ஜூம் அவுட் ஆகும், ப்ளஸ் ஜூம் இன் ஆகும். அதே போல் கான்ட்ராஸ்ட், நம்ம இமேஜ் கான்ட்ராஸ்ட் எவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராஸ்ட்டாக நம்ம இமேஜோட டெப்த்தை கூட்டி காட்டும். ஸோ நமக்கு அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்போசர் கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு இருக்கேன். ஹைலைட்ஸுங்கிறது நம்ம இமேஜில் பிரைட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவை இன்னும் பிரைட்டாக காட்டும். தெரியுதுங்களா? அதே நம்ம குறைச்சோம்னா டார்க்காக காட்டும். அது ஹைலைட்ஸ் வரும். ஷேடோஸ் நம்ம இமேஜில் டார்க்காக இருக்கக்கூடிய பகுதிகளை டார்க்காவோ இல்லை லைட்டாவோ காட்டுறதுக்கு தான். இப்போ ஷேடோஸை நான் கூட்டுறேன், குறைச்சிட்டு இருக்கேன். அதான் நம்ம இங்கே கூட்டினோம்னா ரிவர்ஸ் ஒர்க் ஆகும். தெரியுதுங்களா? நம்ம இமேஜ் எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒயிட்ஸும் அது போல தான். நம்ம இமேஜில் எங்கேயெல்லாம் ஒயிட் இருக்கோ அந்த ஒயிட்லாம் நமக்கு இன்னும் பிரைட்டாக காட்டும். தெரியுங்களா? ஆனால் வானம் நமக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அது நம்ம குறைக்க நமக்கு கூடுவாங்க. நம்ம ஒயிட்டை கம்மி பண்ணோம்னா அந்த வானம் நமக்கு தெளிவாக தெரியும். பிளாக்ஸும் அது போல தான். நம்ம இமேஜில் எங்கெல்லாம் டார்க்கான ஏரியா இருக்கோ அதை ஃபுல்லாக நமக்கு டார்க் ஆகிடுது. நம்ம கூட்ட குறைக்க அந்த வேலையில் கரெக்டாக. டெக்ஸ்டருங்கிறது நம்ம இமேஜில் இருக்கக்கூடிய அந்த எட்ஜஸ் இன்னும் கொஞ்சம் அது தெளிவாக இருக்காது. அது வேணுங்கிறத நம்ம கூட்டிக்கலாம். ரொம்ப கூட்டினா அது நல்லா இருக்காது. அதனால் ஓரளவு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம இமேஜுக்கு உண்டானது தான். நம்மளோட கண்ணோட்டத்தில் நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான். நம்ம என்னத்து இந்த மாதிரி தான் நம்ம கலர் கூட்டுறோம் குறைக்கணும் எல்லாமே. வைப்ரன்ஸாக இருக்கும். சேச்சுரேஷன் உங்களுக்கே தெரியும். கூட்ட கலரிங் இன்னும் அதிகமாகும். அதே குறைச்சிட்டே வந்தோம்னா பியூராக ரேடியன்ட் போயிடும். நமக்கு எல்லா கலரிங்ஸும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த சேச்சுரேஷன் தான் நமக்கு கட் பண்ணால் இந்த காம்பினேஷனில் செட் பண்ணிடுது. இப்போ இதுதான் காம்பினேஷனா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு இமேஜுக்கும் அது மாறும். நம்ம இமேஜுக்கு நமக்கு எப்படி தேவையோ அதை பொறுத்து நம்ம மாற்றி போயிடலாம். ஸோ பேசிக்ஸில் நான் இதை முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஐசிமில் நம்ம கிளிக் பண்ணணும் வைங்களேன், பிஃபோர் ஆஃப்டர் நமக்கு காட்டுறதுங்களா? இப்படி இருந்த இமேஜ் நமக்கு அந்த வார்ம் டோனை போட்டி நம்ம வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு இல்லை இது ரொம்ப வார்மாக இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் நம்ம குறைச்சிக்கலாம், டின்ட்டை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். அடுத்ததாக கர்வ்ஸில் நம்ம எப்பயுமே நம்ம இமேஜ் நம்ம ரைட் பண்ணுறது, கலரிங் கூட்டுறது, குறைக்கிறது, இது எல்லாமே கர்வ்ஸோட வேலை தான். கீழே பார்த்தீங்கன்னா டார்க்கன் ஏரியா இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா லைட்டன் ஏரியா. நம்ம இதை எப்பயும் போல் சென்டரில் பிடிச்சி நம்ம அப்படியே கூட்டணும்னா தெரியுதுங்களா? கலரிங் மாறுதுங்களா? மேலே கூட்ட பிரைட்னஸ் அதிகமாக, அதை குறைக்க பிரைட்னஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே கீழே நம்ம இங்கே பிடிச்சோம்னா ஷேடோஸ் அதிகம். அதே கூட்டணும்னா ஷேடோஸ் இப்போ ஓரளவுக்கு நேச்சுரல் லுக்கு வந்துருக்கு கலர். இதில் நம்ம ரெட்டு, க்ரீன், ப்ளூ, அதாவது RGB அதுவும் தனித்தனியாக நம்ம பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டு, க்ரீனு, அதே இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம CMYKவும் நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ ரெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெட்டு இருக்கும், கீழே சியான். அதே போல் க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே க்ரீன் இருக்கும், இங்கே மெஜந்தா. அதே போல் ப்ளூவை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே மேலே சியான் இருக்கும், இங்கே கீழே எல்லோ. ஸோ RGB அதே இது CMYK வேணும்னா நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரே இதில் RGB நமக்கு இருக்குது, CMYKவும் இருக்குது. நமக்கு அந்த ரெட்டு வேணும், ரெட்டு நம்ம கூட்டணும் குறைக்கணும்னாலும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஃபோட்டோவில் ரெட்டு எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சா இங்கே பிடிச்சி நம்ம கூட்ட குறைக்க அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கேயுமே நம்ம ஹைட்ராப் அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அடுத்ததாக டீடைல்ஸ்.
இங்கே தான் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ப்பிங், நாய்ஸ் ரிடக்ஷன், கலர் நாய்ஸு இது எல்லாம் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இமேஜில் இருக்கக்கூடிய ஷார்ப்பான பகுதியில் இன்னும் ஷார்ப் பண்ணுறதுக்கோ இல்லை கம்மி பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும். இப்போ நம்ம இமேஜை ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா ஷார்ப்பிங் பிடிச்சி நம்ம ஷார்ப் பண்ணுறோம் இமேஜ். ஆனால் இது ரொம்பவும் நம்ம ஷார்ப் பண்ணக்கூடாது, இமேஜோட கிளாரிட்டியை கெடுத்துடும். கொஞ்சம் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும், இது கொஞ்சம் ஷார்ப் பண்ணுங்க. அதே மாதிரி நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம நாய்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கலர் நாய்ஸ் அடுத்ததாக கலர் மிக்சர். இதில் ஒவ்வொரு கலருக்கும் உண்டான அந்த ரேஞ்ச் இருக்கும். இந்த ஒவ்வொரு கலரையும் நம்ம எவ்வளோ கூட்டணும் குறைக்கணுங்கிறத நம்ம இதில் பண்ணிக்கலாம். ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் இது எல்லாமே ஒன்றா வேணும் அப்படின்னா ஆள் கொடுத்தா இது எல்லாமே நமக்கு தெரியுதுங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஹியூலேருந்து ஆரம்பிக்கலாம். நான் முதல் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம இமேஜுக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிற பொறுத்தா இது எல்லாமே நம்ம மேனுவலாக நம்ம கொடுக்குறது தான். இது வந்து பேசிக்காக இதான் வைக்கணும் அவ்வளோதான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தெரியுதுங்களா. நான் கூட்ட உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து சேச்சுரேஷன். நான் இப்போ இல்லை ரெட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். இப்போ ஆரஞ்சுங்கிறப்ப நம்ம இமேஜ் எங்கெல்லாம் அந்த ஆரஞ்சு கலர் நமக்கு இருக்கோ அது ஃபுல்லாக நமக்கு கூட வரும். எல்லோஸ், க்ரீன். இப்போ இது நேச்சுரலுங்கிறனால நம்ம க்ரீனை கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த க்ரீன் அந்த ப்ளூ இது ரெண்டும் நமக்கு நல்லா லுக்கை கொடுக்கும், சினிமாட்டிக் லுக்கு. அடுத்து லூமினன்ஸ். இதுலேயும் நம்ம எந்தெந்த லெவலுக்கு வேணுங்கிறத நம்ம வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அடுத்ததா கலர் கிரேடிங். இதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. நம்ம இமேஜுக்கு உண்டான கலரிங் எல்லாம் நம்ம மாற்றணும். இதுலேயும் எப்பயும் போல மிட் டவுன்ஸு, ஷேடோஸு, ஹைலைட்ஸு. ஷேடோஸ் உங்களுக்கு தெரியும், நம்ம இமேஜில் எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அது ஃபுல்லாக இது பண்ணுறது. ஹைலைட்ஸு நம்ம இமேஜில் பிரைட்டாக இருக்கக்கூடிய பகுதியில் இன்னும் பிரைட்டாக இருக்குது. மிட் டவுன்ஸ்ங்கிறது ரெண்டுக்கு இடைப்பட்ட உண்டாகும். இந்த ஸ்லைடர்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எந்த கலர் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி மிட் டவுனில் இப்போ வச்சு பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நேராக ஒரு கோடு கொடுத்தீங்களா, இதுதான் வந்து அந்த லெவல்ஸை கூட்டுறது குறைக்கிறது இல்லை. நம்ம ரொட்டேட் பண்ணால் எந்த கலருக்கு கூட்டணும் குறைக்கணுங்கிறது நமக்கு வரும். அதே இது நம்ம இந்த இதை ஸ்லைட் பண்ணோம்னா அதுக்கு உண்டான வேல்யூஸை நம்ம கூட்டுறோம் குறைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு வரும். இப்போ நமக்கு இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அதே போல தான் ஷேடோஸில் எந்த கலரை நம்ம வந்து அதிகமாக இது பண்ணுறோம் ஓகேங்களா. ஷேடோஸ் அதிகமாக பண்ண விரும்பல அதை அதே ஹைலைட்ஸுக்கும் அதே போகும். இது நான் காட்டுறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இதிலே வச்சுக்கிறேன். அடுத்ததா ஆப்டிக்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதை நம்ம கூட்ட தெரியுதுங்களா. இமேஜ் வந்து நமக்கு இந்த இடத்துல நம்ம சினிமா பார்க்குறப்ப ஸ்க்ரீன் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரியா தெரியுதுங்களா. இது சினிமா ஸ்கோப் மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ அது கீழே இருக்க இந்த விஸ்னெட்ஸ் நம்ம இதை கூட்ட நமக்கு ஒரு ஃபாக் எஃபெக்ட் வரும். சுற்றி இமேஜ் சுற்றி ஒயிட்டாக ஒரு ஃபாக் எஃபெக்ட் வரும் தெரியுதுங்களா. அதே இது நம்ம டவுன் பண்ண அதுவே நம்ம இமேஜ் சுற்றி சினிமாட்டிக் ஸ்டைலில் ஒரு டார்க் ஆகிடும். இப்போ நான் அது வேணாம் 0 போட்டதை நமக்கு இது வந்து ஒரு விண்டேஜ் லுக்கு கொடுக்கும் பார்க்க தெரியுதுங்களா. நம்ம இமேஜை சுற்றி இந்த டார்க்னஸ் வந்துடுவோம். அதே இது நம்ம கூட்ட மிஸ்ட் இருக்க மாதிரி நமக்கு ஒயிட் ஆகும். இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், எடுத்து இது நான் 0 வச்சுக்கிட்டேன். அடுத்ததா ஜியோமெட்ரி. இது நம்ம இமேஜுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம இமேஜ் ஸ்லாண்டிங்காவோ அல்லது ஒரு சைட்ல இருந்து நமக்கு பாக்குற மாதிரி வேணும். கிட்டத்தட்ட நமக்கு வேனிஷிங் பாயிண்ட் பார்த்தோம்ங்களா அந்த மாதிரி கொண்டு வருவோம். இப்போ வெர்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பண்ணோம்னா உங்களுக்கு தெரியுதுங்களா இமேஜ் மேலே ஃபுல்லா உள்ளடங்கி. அதே போலதான் ஹாரிசான்டல் சரிங்களா. கேமரா ஆங்கிள் இங்கிட்டு இருந்து நம்ம வச்சு எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொட்டேட் அதே போல நம்ம எப்பயும் ரொட்டேட் பண்ணிக்கிறது. அஸ்பெக்ட் ரேஷியோ நம்ம இமேஜ் வைட்ல இருந்தா அதை நம்ம போர்ட்ரேட் அமைச்சிக்கிறது. அது இப்போ நமக்கு தேவையாது. ஸ்கேல் வந்து நம்ம எப்பயும் போல இமேஜ் பெருசு பண்றது, ஜூம் பண்ணி வச்சுக்கிறது அந்த மாதிரி. இதெல்லாம் நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நம்ம வந்து நார்மலாவே நம்ம பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது நம்ம கேமரால பண்றப்ப அந்த இமேஜோட குவாலிட்டி உடையாம நமக்கு இருக்கு. அதே போல நம்ம இப்ப இமேஜை சைட்ல நகர்த்திக்கிறது, அது எக்ஸ் ஆஃப்செட் எக்ஸ்ல. அதே இது ஆஃப்செட் ஒய்ங்கிறப்ப நம்ம மேலே கீழே நகர்த்திக்கிறது. இப்போ இது எல்லாமே அது சம்மந்தப்பட்டது. அடுத்ததா எஃபெக்ட்ஸ். இதில் நம்ம இமேஜில் கிரெயின்ஸ் இருக்குங்களா, அந்த கிரெயின்ஸோட எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் தெரியுதுங்களா. கிரெயின்ஸ் எவ்வளோ வந்துருக்கு இது தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல விஜினெட்ஸ் இது நம்ம அப்போ பார்த்த மாதிரி தான். நம்ம இமேஜ் சுற்றி ஒரு ஃப்ரேம் மாதிரி அவுட்லைன் மாதிரி ஃபுல்லாக நமக்கு மிஸ்ட் வரனால வச்சுக்கலாம், இல்லை டார்க்காக வைக்கணும் வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு சினிமாட்டிக் லுக் கொடுக்கும். இது நம்ம கொடுக்குறப்ப தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லாங்க பட்சத்தில் அது நமக்கு தேவையில்லை. நான் கொஞ்சம் ஓரளவு வச்சுக்கிறேன், ஒரு 60 வச்சுருக்கேன், -60 வச்சுருக்கேன். அடுத்ததா காலிபிரேஷன். இது நமக்கு எப்பயும் போல தான் அந்த ஷேடோஸ் லைட்டிங் கூட்டுறது குறைக்கிறது அதே தான். நம்ம மேலே பார்த்தா அதே தான். ஸ்டேஷனு எல்லாமே. இப்போ நம்ம எடிட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லைடர்ஸையும் அடுத்தது என்னன்னு ஸ்பாட் ரிமூவர். இது நம்ம போட்டோஷாப்ல போய் நம்ம பயன்படுத்துற ஹீலிங் ப்ரஷ் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரியே தான். இப்போ இதில் நம்ம சைஸ் எங்கேயும் கூட்டிக்கிறலாம் குறைச்சிக்கிறலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கீபோர்டில் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் அதில் யூஸ் பண்ணி பெருசுனது பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஃபெதர்ஸ் நம்ம கூட்டா குறைக்க அதில் பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த லைட்டை வந்து ஆல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணோம்னா அதை டெலிட் பண்ணிக்கிறேன்.
நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னா அதை ரிமூவ் பண்ணுவோம். பார்த்தீங்களா இப்படி இருந்துச்சு. அதை நம்ம லைட் இல்லாமல் நம்ம ஆக்கியாச்சு. இது நமக்கு தேவைங்கிற பட்சத்தில் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஃபோட்டோஷாப்பில் போய் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு போய் நான் பண்ணுவேன். இப்போ நான் ரீசெட் பண்ணிட்டேன். இதுதான் ஸ்பாட் ரிமூவ். அதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரெஸ். இது நமக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இந்த இமேஜில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் நம்ம கலர் கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரெஸ் நமக்கு யூஸ் ஆகும். ப்ரெஸ் எடுத்துக்கலாம், சைஸ் நம்ம கூட்டுறா குறைக்கிறத இங்கே பார்த்துக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு என் ஃபேஸில் நான் ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ என் ஃபேஸில் மட்டும் அந்த கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். எக்ஸ்போஸ் இவ்வளோ இருக்குது, எக்ஸ்போஸ் குறைக்குது. தெரியுதுங்களா? இது நம்ம அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. ஒரு ஐயோ இல்லை இது ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எரேஸ் டூல் எடுத்து நம்ம அதை எரேஸ் பண்ணி இல்லை ரீசெட் பண்ணாலும் ரீசெட் பண்ணி. அடுத்ததா கிராஜுவேட்டட் ஃபில்டர். இது நமக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிரேடியன்ட் ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? அது போல் நம்ம இமேஜில் தேவைப்படுற ஏரியாவில் மட்டும் நம்ம அதை கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கேருந்து நான் இப்படி கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுக்குற எல்லா செட்டிங்ஸுமே இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் தான் செலக்ட் ஆகும். பாருங்கள், டெம்பரேச்சர் கூட்டுறது, குறைக்கிறது, இது எல்லாமே இந்த ஏரியாவுக்குள்ள ஒரு கிரேடியன்ட் ஃபில்டர் மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். தெரியுதுங்களா? இதுவும் நமக்கு வந்து ஒரு சினிமாட்டிக் லுக்கும் நம்ம கூப்பிடணும், குறைக்கணும் அப்படின்னாலும் குறைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வேணும், இல்லை எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும், இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம அதை பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இதுலையுமே இந்த ப்ரஷ் ஃபில்டர் இருக்குது, நமக்கு எரேஸ் ஃபில்டரும் இருக்குது. வேணாம் இடத்துல நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ரேடியல் ஃபில்டர். இதுவும் அதே போல தான். நம்ம எந்த ஏரியாவுக்கு வேணுமோ அந்த ஏரியாவுக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் நார்மலாக வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். அதே ஷிஃப்ட் பிடிச்சிங்கனாக்கும் சேஃப் வந்து நல்லா ஈவனாக இருக்கும். தெரியுதுங்களா? அதே நீங்கள் ஷிஃப்ட் பிடிக்கலங்கிற பட்சத்தில் சேஃபு அன்சேஃபில் இருக்கும். நமக்கு எந்த சேஃபுக்கு வேணுமோ அந்த சேஃப் வச்சிடலாம். இது பர்டிகுலராக நம்ம ஒரு ஏரியாவில் மட்டும் நமக்கு அந்த பிரைட்னஸ் வேணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ரெட்டை ரிமூவர். நீங்கள் நிறையா இமேஜில் பார்த்துருப்பீங்க. சில ஃபோட்டோஸ் நைட் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப கண்ணில் வந்து ரெட் கலரில் அந்த சமயத்தில் நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அது கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த இதை நம்ம கிளியர். கடைசியாக ப்ரீசெட்ஸ். இது நம்ம கேமரால டிஃபால்ட்டாகவே ப்ரீசெட்ஸாக சில செட்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. அதோட இதுதான் இது ஃபுல்லாமே. இந்த ப்ரீசெட்ஸில் அவங்களே நேச்சுரல் கலரு, பிரைட்டு, ஹை கான்ட்ராஸ்ட் அண்ட் டீட்டெயில்ஸு, விவிட்ஸு, இது மாதிரி ஒவ்வொன்றும் வச்சுருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம இதில் வேணுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கிரியேட்டிவ்லேயும் அதே போல் இது எல்லாமே அதில் டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட். ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எப்பயுமே நம்ம இமேஜுக்கு ஒரு விண்டேஜ் ஸ்டைல் கொடுக்கும். பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். நம்ம இமேஜ் என்னதான் நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம போட்டாலும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் போடுறப்ப அது ஒரு ஸ்டோரி சொல்லும் நமக்கு. அது நமக்கு ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் நல்லாயிருக்கும். இதே போல தான் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. இப்போ இங்கே ஜூம் டூல் இருக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இமேஜை ஜூம் பண்ணுறது. தெரியுதுங்களா? இந்த ஹேண்ட் டூலு நமக்கு எப்போயும் உங்களுக்கே தெரியும். ஃபோட்டோஷாப்பில் நம்ம இமேஜ் எந்த இடத்துக்கு வேணுங்கிற செலக்ட் பண்ணி நெகட்டிவ் வச்சுக்கிறதுக்கு நெகட்டிவ் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஐட்ராப் டூல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இமேஜில் இருக்கக்கூடிய அந்த கலரோட வேரியன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ இங்கே கிளிக் பண்ணியிருக்கோமா, இங்கே வந்துச்சு பாருங்கள், ரெட்டு 99, க்ரீன் 137, ப்ளூ 183 சொல்லி இது மாதிரி நமக்கு எந்த இடத்துல நம்ம கலர் வேணும் செக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கிளிக் பண்ணால் அது நமக்கு காட்டும். இது கிரிட். சில பேர் இந்த கிரிட் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோஸில் அந்த லைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லை கிராஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கிரிட் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேணும்னா இந்த கிரிடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் முடிச்சு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க இப்போ அந்த இது வந்துங்களா, கிட்டத்தட்ட நான் ஓரளவு பண்ணியிருக்கேன். இப்படி இருந்த இமேஜை நம்ம இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கோம். இது மாதிரி எப்பேற்பட்ட இமேஜையும் நம்ம சினிமாட்டிக் ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ கிரியேட்டர்ஸ், இவ்வளோதான் இந்த கேமரா ராவோட ஃபீச்சர்ஸ். இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் பவர்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.